friends, good evening. Sri Harvest and Home ல இருந்து இன்னைக்கு வெள்ளை கொண்டைக்கடலை சுண்டல் எப்படி பண்றதுன்றது பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கப் அளவு சன்னா வேணும். ஒயிட் சன்னா கொண்டைக்கடலை ஒரு கப் அளவு எடுத்துக்கிறேன். தாளிசத்துக்கு கடுகு, உளுந்து, கறி லீஃப், பெருங்காயம் இவ்வளவும் நமக்கு தாளிசத்துக்கு வேணுங்க. அது இல்லாம 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ரெட் சில்லி. இது மூணும் ஏன் தனியா வச்சிருக்கோம் அப்படின்னா, இது மூணையும் வறுத்துட்டு பொடி செஞ்சு வச்சுக்கணும். இதுதான் இந்த சுண்டலோட ஸ்பெஷாலிட்டி. சன்னாவை 4 hours நம்ம சோக் பண்ணி வச்சிடணும். அதுக்கப்புறம் குக்கர்ல ஒரு 7 விசில் வச்சு எடுத்துடணுங்க. இப்போ இந்த மூணையும் வறுத்துட்டோங்க. தனியா, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா மூணையும் வறுத்துட்டோம். கலர் சேஞ்ச் ஆகிருக்கு, பார்த்தா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இதை இப்போ நம்ம பொடியாக்க போகிறோம். செகண்ட், சன்னாவை வேக வச்சு எடுத்துட்டோம். உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துட்டோம். அந்த எடுத்து வச்சுருந்த கடலைப்பருப்பு, தனியா, காஞ்ச மிளகா மிக்சியில் திரிச்சிட்டோங்க. எண்ணெய் சூடாயிட்டு கடாயில் கடுகு தேவையான அளவு, ஃபஸ்ட்டு கடுகு பொரிஞ்ச உடனே தேவையான அளவு உளுந்து போட்டுக்கோங்க. உளுந்து கொஞ்சம் கலர் மாறட்டும். அதுக்கப்புறம் ஒரு இனுக்கு கறிவேப்பிலை எடுத்து வச்சுருக்குறோம், அதையும் போட்டுக்கோங்க. கறி லீவ்ஸ் பொரிஞ்ச உடனே வேக வச்சிருந்த சன்னா, இதை ஆட் பண்ண போகிறோம். யூஸ்வலாக எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா தேங்காய் போடுவாங்க. சன்னாலேயே பார்த்தீங்கன்னா, சன்னா சுண்டலில் பார்த்தீங்கன்னா தேங்காய் போட்டு ஃபைனலாக முடிப்பாங்க. நம்ம இன்னைக்கு அப்படி பண்ண போகிறது இல்லை. ஏன்னா வயசானவங்க வீட்டில் இருக்கிறதுல தேங்காய் கொடுக்க வேண்டாம் அப்படின்ற காரணத்தினால இந்த பொடியை போட போகிறோம். நம்ம அரைச்சி வச்சிருந்த பொடியை போட போகிறோம். ஜஸ்ட் 1 ஸ்பூன் போடுறோம். உப்பு போட்டு தான் ஏற்கனவே நம்ம வேக வச்சிருக்கோங்க. அதனால உப்பையும் நான் போடுறது காமிக்கல. அவ்வளவுதாங்க, சுண்டல் ரெடி. வியாழக்கிழமை குரு பகவானுக்கு இதை கொடுக்கலாம். Bye friends.